நம்மளுடைய உடல் எப்படி ரத்தமும் சதையினால இருக்கோ அதே மாதிரி வேற பிளானட்ல இருக்கக்கூடிய ஒரு உயிரினத்துக்கு உடம்பு முழுக்க கண்ணாடினால இருந்தா எப்படி இருக்கும்? ஆமா, அவங்க பேர் தான் சிலிகான் பீன்ஸ். நம்ம படத்துல பாக்குற மாதிரி ஏலியன்ஸ்னா பெரிய கண்களோடையும் பச்சை நிற உடல் தோற்றத்தோடையும் தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறோம். ஆனா அப்படிலாம் கிடையாது. அப்ப உண்மையிலுமே ஏலியன்ஸ்னா எப்படி இருப்பாங்க? இந்த வீடியோல பார்த்துடலாம். முதல்ல ஏலியன்ஸ்னா அவங்க நம்மள மாதிரி இருப்பாங்கன்னு நினைக்கிறோம். ஆனா நம்மள மாதிரியான ஒரு உடலமைப்பு இந்த பூமிக்கு மட்டும்தான் பொருத்தமானது. இந்த அண்டத்தில் இருக்கக்கூடிய மற்ற எல்லா பிளானட்ஸும் நம்ம பூமியை விட ரொம்பவே மாறுபட்டதாக தான் இருக்கு. ஒரு எடுத்துக்காட்டுக்கு, நம்ம பூமியில தண்ணி இருக்க மாதிரி மற்ற எந்த கிரகத்திலையும் தண்ணி இன்னும் கண்டுபிடிக்கப்படலை. ஏன், மற்ற கிரகத்தில் தண்ணிக்கு பதிலாக மீத்தேன் கூட இருக்கலாம். நம்ம பூமியில இருக்க மாதிரி ஆக்சிஜனுக்கு பதிலாக கார்பன் டை ஆக்சைடு கூட இருக்கலாம். அப்படின்னா அங்கே ஒரு உயிர் உருவாயிருந்துச்சுன்னா அது அந்த கிரகத்தை பொறுத்து தான் பரிணாம வளர்ச்சி அடைஞ்சிருக்கும். ஸோ இது வரைக்கும் ஏலியன் லைஃப்பை பற்றி உங்களுக்கு ஒரு பேசிக் ஐடியா கிடச்சிருக்கும். இப்போ நம்ம ஒரு சின்ன கெமிஸ்ட்ரியை பார்த்துடலாம். இந்த உலகத்தில் இருக்க எல்லா உயிர்களும் கார்பன் ஆட்டம்ஸை பேஸ் பண்ணி தான் உருவாயிருக்கு. ஏன், நம்ம கூட கார்பன் ஆட்டம்ஸ்னால தான் உருவாயிருக்கும். இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம், இந்த உலகத்தில் எத்தனையோ ஆட்டம்ஸ் இருந்தும் ஏன் குறிப்பாக கார்பன் ஆட்டம்ஸ்னால எல்லாம் உருவாயிருக்கும்னு. இதுக்கான பதில், கார்பன் ஆட்டம்ஸ்னால தான் ரொம்பவே ஸ்டேபிளான பாண்டை கிரியேட் பண்ண முடியும். இதை இன்னும் சிம்பிளாக புரிஞ்சுக்கணும்னா, ரெண்டு ஆட்டம்ஸ் சேர்ந்து ஒரு மாலிக்யூலை ஃபார்ம் பண்ணுறதுக்கு அந்த ஆட்டம்குள்ளே இருக்கக்கூடிய எலக்ட்ரான் தான் ரொம்பவே முக்கியம். இந்த கார்பன் ஆட்டம்ஸில் 4 வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் இருக்குது. அதனால இந்த கார்பன் ஆட்டம்னால ரொம்பவே ஸ்டேபிளாக காம்ப்ளெக்ஸான மாலிக்யூல்ஸை ஃபார்ம் பண்ண முடியும், டிஎன்ஏ, புரோட்டீன்ஸ் மாதிரி. அது மட்டும் இல்லாமல் நம்ம பூமியில் அதிகமாக இருக்கக்கூடியது தண்ணி தான். இந்த கார்பன் இந்த தண்ணி கூட ரொம்பவே ஈஸியாக ரியாக்ட் ஆகும். இப்படி இது ரெண்டும் ரியாக்ட் ஆகும்போது ரொம்பவே காம்ப்ளெக்ஸான கெமிக்கல் ஃபார்மேஷன்ஸை இது ஃபார்ம் பண்ணும். உயிர்கள் உருவானதுக்கு இந்த கெமிக்கல் காம்பனன்ட்ஸும் ரொம்பவே முக்கியம். அப்புறம் நம்ம பூமியோட டெம்பரேச்சரில் ரொம்பவே சூப்பராக சர்வை பண்ணக்கூடியதும் இந்த கார்பன் ஆட்டம் தான். அதனால தான் இந்த பூமி நம்மளை உருவாக்குறதுக்கு இந்த கார்பன் ஆட்டமை சூஸ் பண்ணுச்சு. ஆனால் இந்த அண்டத்தில் இருக்கக்கூடிய மற்ற பிளானட்ஸ் எல்லாத்துலேயும் நம்ம பூமியில் இருக்க மாதிரி தண்ணியும் கிடையாது, டெம்பரேச்சரும் கிடையாது. அங்கெல்லாம் இந்த கார்பன் ஆட்டம்னால சர்வைவும் பண்ண முடியாது, ரொம்ப ஸ்டேபிளான பாண்ட்ஸை கிரியேட்டும் பண்ண முடியாது. அங்கே தான் இந்த சிலிக்கான் உள்ள வருது. பீரியாடிக் டேபிளில் கார்பனுக்கு அடுத்தபடியாக வரக்கூடிய இந்த சிலிக்கான் ஒரு ஸ்பெஷல் மெட்டீரியல். ஏன் அப்படி சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, இந்த அண்டத்தில் ரொம்பவே அதிகமாக கிடைக்கக்கூடிய ஒரு மெட்டீரியலில் ஒன்று தான் இந்த சிலிக்கான். கார்பனுக்கு இருக்க மாதிரியே இந்த சிலிக்கானுக்கும் 4 வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் இருக்குது. அப்படின்னா இந்த சிலிக்கான்னாலையும் ரொம்பவே ஸ்ட்ராங்கான பாண்ட்ஸை கிரியேட் பண்ண முடியும். கார்பன் மாதிரி இல்லாமல் டெம்பரேச்சர் ரொம்பவே ஜாஸ்தியாக இருக்கக்கூடிய இடங்கள்லையும் இந்த சிலிக்கானால் சர்வைவும் பண்ண முடியும், மாலிக்யூல்ஸையும் ஃபார்ம் பண்ண முடியும். அப்படின்னா இந்த அண்டம் வேற ஒரு கிரகத்தில் உயிர்களை ஃபார்ம் பண்ண நினச்சிச்சுன்னா அது சூஸ் பண்ணக்கூடிய ஒரே மெட்டீரியல் சிலிக்கானாக தான் இருக்க முடியும். இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம், பூமியில் அதிகமாக இருக்கக்கூடியதும் சிலிக்கான் தான், அப்புறம் ஏன் பூமியில் மட்டும் இந்த சிலிக்கானால எந்த உயிரினங்களையும் உருவாக்க முடியலன்னு? இதுக்கு காரணமும் நம்ம சுவாசிக்கிற அதே ஆக்சிஜன் தான். இந்த ஆக்சிஜன் இந்த சிலிக்கான் கூட ரியாக்ட் பண்ணி சிலிக்கான் டை ஆக்சைடை ஃபார்ம் பண்ணும், அதாவது பாறைகள். அதனால சிலிக்கானால கார்பன் மாதிரி ரொம்ப ஃப்ளெக்சிபிளான உயிரினங்களை ஃபார்ம் பண்ணுறது இந்த உலகத்தில் சாத்தியம் இல்லாமல் போச்சு. ஆனால் வேற பிளானட்ல இந்த சிலிக்கானை பேஸ் பண்ணி உயிரினங்கள் இருந்துச்சுன்னா அந்த மாதிரியான உயிரினங்களுக்கு தண்ணியும் ஆக்சிஜன் கூட தேவை கிடையாது. இந்த மாதிரியான உயிரினங்களால ரொம்பவே கடுமையான டெம்பரேச்சரையும் ரேடியேஷனையும் கூட சர்வை பண்ணி வாழ முடியும். இதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு, இந்த சிலிக்கான் பேஸ்ட் உயிரினங்களால நம்ம சோலார் சிஸ்டத்தில் இருக்கக்கூடிய வீனஸ் அப்புறம் மெர்க்குரி மாதிரியான ரொம்பவே கடுமையான சூழ்நிலைகள் இருக்கக்கூடிய கிரகங்களில் கூட தாக்கு பிடிச்சி வாழ முடியும். அப்போ அந்த சிலிக்கான் பீன்ஸ்னால நம்மள மாதிரி நடக்கவோ பேசவோ முடியுமான்னு கேட்பீங்க. ஆனால் அது அப்படி கிடையாது. அது நம்மளால் புரிஞ்சிக்கவே முடியாத மாதிரி இருக்கும். ஏன் அப்படி சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, இந்த சிலிக்கானால் வைப்ரேஷன்ஸை ரொம்ப துல்லியமாக டிரான்ஸ்மிட் பண்ண முடியும். அப்படின்னா 2 சிலிக்கான் பீன்ஸ் ஏதோ ஒரு மொழியை யூஸ் பண்ணி கம்யூனிகேட் பண்ணிக்கிறத விட அவங்க 2 பேரும் வைப்ரேஷன்ஸை யூஸ் பண்ணியே கம்யூனிகேட் பண்ணிக்க முடியும். அப்போ அவங்களோட உருவத்தோற்றம் இந்த கிறிஸ்டல்ஸ் மாதிரி கூட இருக்கலாம். ஏன் கிறிஸ்டல்ஸ் மாதிரி இருப்பாங்கன்னு சொல்கிறேன்னா, இந்த சிலிக்கானால் ரொம்ப பேசிக்காக ஃபார்ம் பண்ணக்கூடிய ஒரு ஸ்ட்ரக்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த கிறிஸ்டல்ஸ் தான். நம்ம பூமியில் கூட நிறைய கிறிஸ்டல்ஸை நம்ம பார்த்துருப்போம். ஒரு சின்ன கிறிஸ்டலுக்கு இவ்வளோ காம்ப்ளெக்சிட்டி இருக்கும்போது ஒரு மொத்த கிறிஸ்டல்னால் உருவாக்கப்பட்ட ஒரு உயிரினம் எவ்வளோ காம்ப்ளெக்ஸாக இருக்கும். அந்த உயிரினமே அவ்வளோ காம்ப்ளெக்ஸாக இருந்துச்சுன்னா அந்த உயிரினம் வாழக்கூடிய பூமி நம்ம கற்பனைக்கு ஏற்றாத மாதிரி தானே இருக்கும். அவங்களுடைய உலகத்தை நம்ம கொஞ்சம் சயின்ஸ் ஃபிக்ஷனாக எடுத்துகிட்டு போகலாம். நான் சொல்ல நீங்கள் கண்ணை மூடி இமேஜின் பண்ணுங்கள். அவங்களுடைய உலகம் அவதார் படத்தில் வரக்கூடிய பேண்டோராங்கிற பிளானட் மாதிரி ஒரு மிகப்பெரிய கேஸ் ஜெயிண்ட்டை சுற்றி வருது. அந்த மொத்த பிளானட்டுமே சிலிக்கானால இருக்குது. அந்த பிளானட்டுக்குள்ளே நீங்கள் இறங்கி போகிறீங்க. அங்கே இருக்கக்கூடிய உயிரினங்கள்லாம் கண்ணாடி மாதிரியான ஒரு உருவ தோற்றத்தில் இருக்காங்க. அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் வைப்ரேஷன்ஸ் மூலமாக பேசிக்கிறாங்க. அவங்க வேண்டிங்கிற உருவத்துக்கு அவங்களால அவங்களுடைய உருவத்தை மாற்றிக்க முடியுது. அங்கே நம்ம பூமி மாதிரி தண்ணி கிடையாது. தண்ணிக்கு பதிலாக
பெரிய பெரிய மீத்தேனாலான ஆறுகள் ஓடுது. நம்ம பூமியில் இருக்க மாதிரி ஆக்சிஜன் கிடையாது, கார்பன் டை ஆக்சைடு இருக்குது. இந்த உலகத்தில் பசியும் கிடையாது, இங்கே இருக்க உயிரினங்களுக்கு சாவும் கிடையாது. அண்டத்தோட ஆழத்தில் ஒரு அழகான அமைதியான வாழ்க்கையை வாழ்கிறாங்க. இந்த மாதிரியான ஒரு கிரகத்தில் நீங்கள் வாழுவீங்களான்னு கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்க.